வெல்கம் டு யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான பால் ஸ்வீட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி பாக்கெட் பால் தான் யூஸ் பண்ணுறோம். தண்ணி சேர்க்காத கெட்டி பாலை சேர்த்துக்கோங்க. பால் நல்லா பொங்கி வரட்டும். பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம். லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் நல்லா தெரிஞ்சு வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அடியில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு ஒயிட் கலரில் காட்டன் துணி விரித்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்படி செய்கிறதுனால லெமன் ஜூஸ் புளிப்பு எதுவுமே இதில் இருக்காது. துணியை 4 சைடு இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சி இது நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். அரை மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை கையை வச்சு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதை வந்து நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். உள்ளங்கையை வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக மாவு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் ஓரளவுக்கு கரைஞ்சி வந்திருக்கு. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாலை வந்து உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இதை உள்ளே சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலந்து விட்டாச்சு. இது அப்படியே நல்லா திக்காக மாறி வரட்டும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா திக்காக மாறி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு திக்காக மாறிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டாலே நம்மளோட ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட போகிறோம். இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட்டை மாற்றி வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரண்டியை வச்சு நம்ம நல்லா சமன்படுத்தியாச்சு. இப்போ இதுக்கு மேலே குட்டி குட்டியாக கட் பண்ண முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கரண்டியை வச்சு மேலே இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டுக்கலாம்.
இப்படி செய்கிறதுனால முந்திரி பருப்பு விழாமல் இருக்கும். அரை மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும், நல்லா செட் ஆகட்டும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். கத்தியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட பால் ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் ஸ்வீட் எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.